எல்லாரும் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னா அவங்க வந்து யாரு, அவங்கள வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து கொண்டாடுறோம். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஸ்டார் வந்து வாங்கி தொங்க விடுவாங்க. அது வந்து எதுக்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் மரத்தை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி அதையும் வச்சு வழிபடுவாங்க. அது வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து மாட்டு தொழுது தான் பிறந்தாரு. அப்போ வந்து அவர் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்து வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் பிறந்தப்போ வந்து ஒரு கிழக்குல இருந்து 3 ஞானிகள் வந்து அந்த நட்சத்திரத்தையும் ஃபாலோ பண்ணி பரிசுகளோட அந்த மாட்டு தொழுத்துக்கு வந்து வந்து அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எல்லார் வீட்லயும் எதுக்கு வந்து அந்த ஸ்டார் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தப்ப வந்து ஒரு ஸ்டார் வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஸ்டார் வந்தனால தான் அதை நினைவாக இருக்கிறதுக்காக தான் எல்லார் வீட்லேயுமே கிறிஸ்மஸ் அப்போ வந்து ஸ்டார் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மரத்தை வந்து அலங்கரித்து அது வந்து வழிபடுறாங்களா, அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வந்து 1ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பிறந்துடுறாங்க. ஆனால் இவங்க வந்து கிறிஸ்துமஸ் வந்து எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த டிசம்பர் மாசத்துல வந்து பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அது என்ன பண்டிகை அப்படின்னா, அந்த டிசம்பர் மாசம் வந்து குளிர்காலமா இருக்கும். அப்ப வந்து சூரிய கடவுளையும் விவசாய கடவுளையும் வழிபடுறதா ஒரு பண்டிகையை வச்சு ஒரு பச்சை மரத்தை வச்சு அலங்காரம் பண்ணி தான் அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. அப்படி அந்த மரத்தை வச்சு கொண்டாடுனது அந்த பழக்கம் தான் இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் வந்து நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தானா யாரு, அந்த அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா பேர் வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து எதுக்கு வந்து குழந்தைக்கெல்லாம் பரிசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுல தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாங்க. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 250 வருஷத்துக்கு கழிச்சு தான் இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவர் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப இறக்க குணம் உடையவர், எல்லாத்துக்குமே நல்லா உதவி பண்ணக்கூடியவர். இவர் என்ன வேலை பார்ப்பாரு அப்படின்னா, கடவுளுக்கு வந்து அது என்ன ஊழியம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ சர்ச்சுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன நிறை குறைகளோ அவங்கள்ட்ட வந்து இவங்க யாராவது சொன்னா இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வர்ற பொண்ணு பொருள் அதெல்லாம் அவங்களுக்கு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்து வந்து உதவுவாங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து செருசீலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல வந்து ஒரு அப்பா ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க வந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த செருசீலம் நாட்டுல வந்து அந்த காலத்துல வந்து சின்ன வயசுல சீக்கிரமே கல்யாணம் முடிச்சிடணும். அப்படி முடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு அடிமைத்தனமா தான் நடத்துவாங்க. அதை நினைச்சு அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்த உடனே இந்த விஷயம் வந்து யாருக்கு, இந்த நிக்கோலஸ்க்கு வந்து தெரிய வருது. அதான் அவர் பேர் வந்து சிண்ட் நிக்கோலஸ். நிக்கோலஸ் தெரிய வரும். அவர் என்ன பண்றாருன்னா, அப்போ வந்து அந்த டிசம்பர் மாசத்துல வந்து அந்த பண்டிகை வந்து கொண்டாடுவாங்கல்ல, அந்த டயத்துல நைட்டு வந்து யாருக்குமே தெரியாம அவங்க வந்து தங்க நகைகள் பணம் அப்பெல்லாம் அவங்க வீட்டு வந்து வச்சுட்டு வந்து போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து அந்த காசையும் அந்த நகையை வச்சு அந்த 3 பொண்ணுங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது யாரால நடக்குது அப்படின்னா, சிண்ட் நிக்கோலஸ் அவர்னால தான் நடக்குது. அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா அவர் தான் சிண்ட் நிக்கோலஸ் பேரு. அப்ப இப்படி இப்படி எல்லாத்துக்கும் உதவி பண்றதுனால இவர் வந்து எப்ப வந்து இறந்தாரு அப்படின்னா டிசம்பர் 6 தான் இறந்திருக்காரு. இது வந்து யூரோப்ல வந்து இவர் வந்து இறந்த நாளை வந்து நினைவு நாளா வந்து கொண்டாடுறாங்க. 1880 தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வருஷம் முழுக்க இருக்கிற குழந்தைகள் நல்ல உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து பரிசு கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இவர் பேர் வந்து சிண்டு நிக்கோலஸ். இந்த பேரு டச்சில் எப்படி மாறுச்சு அப்படின்னா, சிண்டர் கிளாஸ் அப்படின்னு மாறுச்சு. இப்போ நம்ம பழக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, சேண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவோட பேர் வந்து இப்போ வந்து மாறி இருக்கு. டிசம்பர் 25 வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். டிசம்பர் 6 வந்து சிண்டு நிக்கோலஸோட நினைவு நாள்னால ரெண்டுமே ஒரே மாசத்துல வர்றதுனால இதை வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இப்போ இவர் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இவர் வந்து வரலாற்றில் வந்து பேசப்படுறாங்க. இன்ன வரைக்கும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு கொடுக்க தானே செய்றாங்க. பேசப்படுறாங்க அப்படின்னா எதனால பேசப்படுறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு அரசனாக இல்லை, ஒரு விஞ்ஞானியா இல்லை, ஒரு போர் வீரனாக இல்லை, ஒரு சாமானிய மனுஷனா இருந்து இலகன மனமும் சிறந்த குணமும் உடைய அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணுங்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்காக தான் எல்லாருமே அவரை வந்து இப்ப வரைக்கும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப உலகத்திலே அதிக மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து எது அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் சொல்றாங்க.
அதனால எல்லாத்துக்குமே நீங்க வந்து உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி வந்து பண்ணுங்க. இதுல இருந்து அந்த கிறிஸ்துமஸ் தாத்தானா இவர் தான் சாண்டா கிளாஸ் அப்படிங்கறத கிறிஸ்துமஸ் தாத்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு நம்புறேன். பாய்.